தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், எந்த அரசியல் தலைவர்களையும் நம்பாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால், எந்த அரசியல் தலைவர்களையும் நம்பி போயிடாதீங்க. பொதுவாக சமூக சேவை செய்யணும்னு சொல்லி நோக்கத்தில் சிலர் முன் வருவது உண்டு. மக்கள் சேவை என்ற முறையில் தன்னை தியாகம் பண்ணி மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்து மக்கள் தொண்டு செய்வோம் என்ற முறையில் அரசியலில் வருவது உண்டு. ஆனால் ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு சரியில்லாமல் போயிடும். ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் நல்ல கிரியைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல அறிவுரைகள் இருந்தாலும் மறுபக்கம் சரியில்லாமல் இருக்கும். சொன்ன மாதிரி நடக்க முடியாது. 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்து நாட்டை வலுப்படுத்தணும்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க. திடீர்னு சுட்டு கொண்டுட்டாங்களே, என்ன செய்ய? மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு பாடுபட்டாலும் ஒரு பெண்ணு உடம்பு நிறைய நகையை போட்டு நடு ராத்திரியில் ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்கு தனியாக போயிட்டு வந்துட்டா, எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துட்டா, அன்னைக்கு தான் நாடு சுதந்திரம் என்று நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அது நடக்குதா? நடத்த காட்ட முடிஞ்சதா? அவரும் பாவம் சுட்டு கொண்டுட்டாங்க மதவெறியர்கள். நல்ல காரியங்கள் சொன்னாலும் செய்தாலும் முடியல. இப்போ ராஜீவ்காந்தி நம்ம இந்தியாவை வெளிநாடு மாதிரி கொண்டு வருவோம்னு ரொம்ப முயற்சி பண்ணார். 1991 அவரை அநியாயமாக படுகொலை செஞ்சிட்டாங்க சென்னை பக்கத்தில். யார் கரெக்டாக செஞ்சிருக்க முடியுது? காமராஜர் ஐயா, கக்கன் ஐயா என்று சில ஆள்களை உதாரணமாக காட்டலாம். அவங்க நல்வழிப்படுத்தி நல்ல நிலைமையில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க குழப்பிட்டாங்கள்ல. அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்கிறாங்க. என்ன, அவர் தியாகமாக வாழ்ந்தார் காமராஜர். கக்கன் போலீஸ் மந்திரியாக இருந்தார். எந்த பைசாவும் அவர் சேர்க்கலை, எந்த பணம் கோடிக்கணக்கில் சேர்க்கலை. இன்றைக்கி உள்ள மாதிரி ஒரு சாதாரண கவுன்சிலரே இன்றைக்கி பல கோடிகளை சம்பாதிக்கிறான். எந்த அதிகாரிகிட்டே லஞ்சம் வாங்காதவன் எவன் இருக்கான் இன்றைக்கி? அந்த அளவில் ஆயிடுச்சு. அதனால் எந்த அரசியல்வாதியும் மக்களுக்கு நல்வழிப்படுத்துகிற மாதிரி இல்லை. அதனால் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னவென்றால், மக்களே, உங்கள் குடும்பத்தை கவனிங்க. உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, பிள்ளைகளுடைய படிப்பு, நல்வழிப்படுத்துறது, வேலை வாங்கி கொடுக்குற காரியங்கள், கடன் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறது, பிள்ளைகளுக்கு கடன் வைக்காமல் நல்வழிப்படுத்துவது, இதில் உங்கள் கவனம் செலுத்துங்க. நம்ம வாழ்நாள் குறுகினது, கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறோம். அந்த கொஞ்ச காலத்தை உங்கள் குடும்பத்துக்குன்னு, மனைவி பிள்ளைகளுக்குன்னு செலவு பண்ணுங்கள். அதுதான் அறிவாளி. அதனால் இன்னொருத்தன் பேர் வாங்கிறதுக்காக, அவனுக்கு சிலை வச்சு மக்கள் கொண்டாடுறதுக்காக நீ உன்னைய வறுத்துக்கிட்டு இரவும் பகலும் கஞ்சி இல்லாமல், வேலை இல்லாமல், வெட்டி இல்லாமல், குடும்பத்தை கவனிக்காமல் நீ அலைவது நல்லதில்லை. அதை தான் சொல்கிறேன். அதனால் அரசியல்வாதிகளை நம்பிடாதீங்க. எந்த அரசியல்வாதியும் நம்பி புண்ணியம் இல்லை. குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் ரொம்ப பேச்சாளராக ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் தான் செய்வான் போல் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. வை கோபால்சாமி விடவா பேச்சாளர்? அண்ணாதுரையை விடவா பேச்சாளர்? கலைஞர் கருணாநிதியை விடவா பேச்சாளர்?
அவங்களுடைய மறுபக்கம் பார்த்தா அறிஞர் அண்ணாதுரை ஒரே வருஷத்தில் அவர் சொன்ன மாதிரி செய்ய முடியாத அளவில் ஒரே வருஷத்தில் இறந்துட்டார். வை. கோபால்சாமி பயங்கரமான வீரம் வசனம் பேசி எங்கே குடும்ப அரசியல் சரியில்லைன்னு வந்தாரோ அதே கட்சியில் திரும்ப சேர்ந்து இவரும் அதே மாதிரி குடும்ப அரசியல் மாதிரி இவர் மகனையே அரசியலுக்கு கொண்டு வந்துட்டார். கலைஞர் இந்திய ஒழிக்கணும்னு சாராய கடையை திறந்து விட்ட ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்குது. அது ஒழிக்கணும்னு எம்ஜிஆர் வந்தார். அவரால் அவங்க ஆட்சியிலையும் அது தொடருது. அதை நான் வந்தால் எடுத்துருவேன்னு இவங்க வந்தாங்க, இவங்களும் அது தொடருது. யார் சொன்னபடி செய்ய முடியும்? செய்கிறாங்க, செஞ்சுருக்காங்க. ஏதோ ஓரளவில் இப்போ நம்ம திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டால் மதவாதம் இல்லாத அளவில், மதவாதத்தை எதிர்க்கிற அளவில் அந்த இருப்பது ஓரளவில் மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. குற்றங்களை முழுமையாக இரும்புக்கரம் கொண்டு தடுக்க அவங்களால முடியும். இப்போ கூட ஒரு என்கவுண்டர் நடத்தியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கு இந்த கொலையில் கைதான ஒரு கைதி தப்பும்போது, குற்றவாளி தப்பும்போது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இரும்புக்கரம் கொண்டு கொஞ்சம் அடக்கும்போது கொஞ்சம் ரவுடிகளுடைய கூட்டத்தை ஓரளவில் அடக்க முடியும். கடுமையான காரியங்கள் இருந்தால் அடக்கலாம். இப்போ ராமநாதபுரம் ஜாதி கலவரத்தில் காமராஜர் காலத்தில் அந்த பெரிய ஜாதி கலவரத்தை அடக்குனாங்க. ஒரு 7 பேரை நிற்க வச்சு சுட்டு கொன்று அதை அடக்குனாங்க. அந்த மாதிரி இரும்பு கரத்தை கொண்டு கொஞ்சம் மனசை கல்லாக்கி ரவுடிகளை அழித்தா ஓரளவில், மற்றபடி 100க்கு 100 அழிக்க முடியாது. அவனும் மனுஷன் தானே, பாவம் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அவனையே ரவுடியை காலி பண்ணிடுவாங்களே எல்லோரும் சேர்ந்து. ஆகவே பேச்சாளர் சிலர் நல்லா பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க. ஆனால் பேச்சு செயலின்படி இருக்க மாட்டாங்க. அதனால் பேச்சை வச்சு இளைஞர்களை நம்பிடாதீங்க. இனிக்க பேசுவாங்க, ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவான். அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் கவுண்டரில் ரொம்ப கேவலமாக இருப்பான், மோசமாக இருப்பான், மக்களை துண்டாடக்கூடியவனாக இருப்பான், மக்களை பிரித்து அமைதியை கெடுக்கக்கூடியவனாக இருப்பான், வன்முறையாளராக இருப்பான், கலகத்தை தூண்டிவிட்டு சண்டையை தூண்டிவிட்டு மோதக்கூடியவனாக இருப்பான். அதனால் அகிம்சை கொள்கை ஒன்று தான் சிறந்தது என்று காந்தி கொண்டு வந்தது அருமையானது. அவரையே கொடூரமாக சுட்டு கொண்டாங்க. ஆகவே இந்த நாட்டில் நல்லது நினச்சி செயல்படுறவனும் விட மாட்டாங்க, நல்லது பேசுகிறவனும் அதை செய்ய மாட்டான். ஆகவே மக்களே உணர்வு அடைஞ்சு உன் குடும்பத்தை பாருங்கள், உன் மனைவி பிள்ளைகளை பாருங்கள், உன்னுடைய ஹெல்த்தை பாருங்கள், உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. இருக்கிறது கொஞ்சம் காலம், அதில் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி கடன் இல்லாமல் வாழ்ந்து, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து, உங்களால் முடிஞ்சால் அந்த தெருவுக்கு, உங்கள் ஊருக்கு, உங்கள் மக்களுக்கு முடிஞ்சால் உங்களால் ஏதாவது சமூக தொண்டு செய்தால், வலதகை கொடுப்பது இடதகை அறியாதிருக்கட்டும் என்ற அந்த பொன்மொழிக்கு தக்கபடி கடவுளுடைய பார்வைக்கு தான தர்மங்கள் செய்து நல்வழிப்படுத்தி, ஜாதி வித்தியாசம் மத வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் அன்பு பாராட்டி உங்களால் ஏன்றதை உங்கள் ஊர் மக்களுக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் மக்களுக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருங்க. முடிஞ்ச அளவில் நன்மை செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றபடி அரசியல்வாதிகளை நம்பி அரசியல்வாதிக்கு பின்னாடி போயிடாதீங்க. எந்த மத தலைவரையும் தூக்கி பிடிக்காதீங்க, எந்த அரசியல் தலைவரையும் தூக்கி பிடிக்காதீங்க. எல்லாருக்கும் போட்டு நீங்கள் 0 ஆகிடாதீங்க என்று அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நல்வழிப்படுத்துவாராக. நன்றி.